ஹலோ குக்கீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேவங்களோட ஃபெஃப் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இந்த பார்ட் வந்து ஏற்கனவே போட்டிருப்பேன்டா. ஏன் டெல் பண்ணிட்டேன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்து இதில் ஒன் ஷாட்டாக மாதிரி போட்டுடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாலும் ஓகே, இல்லைனா அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்ட் 2 மட்டும் பார்த்தாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் 18+ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் பார்ட் 1 போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 2ல் அந்த மாதிரி கண்டென்ட் இருந்துச்சுனாலும் அதுவும் நான் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதில் வந்து கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். வேணும்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக்டா, ஓகே? ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க கதையை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஒரு ஐஸ்லேண்ட் மாதிரி இருக்குது. அந்த இடம் வந்து ஃபுல்லாக சுற்றி மவுண்டெயின், அவ்வளோ பனி பெஞ்சு அந்த இடமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு நடுவில் ஒரு அழகான வீடு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது என்னமோ அழகாக இல்லை. ஸோ அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக அடித்து அந்த பொண்ணுக்கு வாயிலேருந்து ரத்தம் வருது, நெத்தியிலேருந்து ப்ளீடிங் ஆகுது. அப்படி ஒரு நிலமையில இருக்கா. தண்ணி 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 வேணும், தண்ணி தண்ணி வேணும், தண்ணி வேணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அப்போது அந்த மாடிப்படி, அந்த பேஸ்மெண்ட்க்கு வரும்ல, ஸோ அந்த மாடிப்படியிலேருந்து யாரோ இறங்கி வராங்க. அந்த ஷூஸோட சவுண்ட் அவ்வளோ எதிரொலிக்குது. அதுவே உங்களுக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்துது. தண்ணி தண்ணி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அப்போது அந்த வரவர் உங்ககிட்ட வந்து, என்ன தண்ணி வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு தும்மரை ஒரு ஸ்மோக் பண்ணி பார்த்துட்டு, அங்கே டேப்பில் அவ்வளோ ஜில்லுன்னு வருது அந்த தண்ணி. அதை எடுத்து பளிச்சுன்னு உங்கள் மூஞ்சில் ஊற்றுறாங்க. தண்ணி குடிக்க வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, குடிக்க வேணுமா, இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்து அப்படியே உங்கள் மேலே ஊற்றுறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொள்ளுடுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. அவன் பாவமே பார்க்கல, அப்படி தானே வலிச்சிருக்கும் அவனுக்கும் அப்படின்ற மாதிரி யாரையோ சொல்கிறாங்க. ஆனால் யாரை சொல்கிறாங்க உங்களுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை எங்கே தூக்கிட்டு வந்தீங்க, நீங்கள் யார், எப்படி நடிக்கிற நீ, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி உன்னால் நடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு அடித்து அப்படி ரத்தம் வருது. உங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னே புரியல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாவமாக அழுவுறீங்க. வாவ், ரொம்பவே எப்படி நடிக்கிறா, இப்படி நடிச்சுதான் எல்லாத்தையும் மயக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டை அவுத்துட்டு உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறான். விடுங்க விடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்கள பிடிச்சி அப்படியே மாடிக்கு இழுத்துட்டு போகிறான் ரூம்க்கு. விடுங்க விடுங்க, வலிக்குது, விடுங்க ப்ளீஸ், வலிக்குது, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் பாவமே பார்க்கல, உங்களை அப்படியே தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் அவன் பெட்டில் தள்ளி விட்றான். என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். உன்னை வீட்டுக்கு விடுறதுக்கா இவ்வளோ தூரம் கடத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல கடிச்சிட்டே பேசுகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அனுபவிச்சதை நீ டபுள் மடங்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே த்ரோ பண்ணி உங்கள் சட்டையை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பனியன், அதுக்கப்புறம் வந்து பெலாசோ அந்த பேண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பேண்ட்டை போட்டிருக்கீங்க. அப்படியே உங்கள் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். அந்த பட்டன் எல்லாம் பிச்சுக்கிச்சு, அதோட உங்களோட ஷிம்மி இருக்குல்ல, ஸோ அதுவும் அப்படியே சேர்ந்து வந்துடுது. நீங்கள் அப்படியே ப்ரெஷரோடு தான் இருக்கீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு ஏற்கனவே கொள்ளுடுது,
என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு பயப்படுறீங்க. அவன் கண்ணில் அவ்வளோ கோவம், அவ்வளோ ஒரு வெறி தெரியுது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் என்ன தப்பு பண்ணேன்? ப்ளீஸ் விட்டுருங்க, விட்டுருங்க. நீங்கள் யார்? நான் தயங்டி, நான் தயங். உனக்கு எப்படி என்ன தெரியாமல் போவோம்? பேசி மயக்கி உனக்கு பாயால் சொல்கிறத விட என் ஆக்ஷனில் காட்டினாதான் அந்த வலி என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பேண்ட்டியை பிடிச்சி இழுத்துடுறான். அதோட பேண்டீஸும் வந்துடுது. ஸோ அப்படியே உங்கள் ப்ரைசர் அது எல்லாத்தையுமே அப்படியே அவுத்துட்டான். நீங்கள் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க போர்வையை பிடிச்சி இழுக்கிறீங்க போத்துறதுக்காக. அதை பிடிச்சி அவன் தூக்கி போட்டுறான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் 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 உங்கள் காலில் வேணா விழுறேன் சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க. நீங்கள் யாரோ நினச்சி என்னை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, ப்ளீஸ் சார் பயமாக இருக்குது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழுகுறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அப்படி சிவந்துருச்சு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் காதில் வாங்கவே இல்லை. அப்படியே உங்கள் முடி டைட்டாக பின்னாடி பிடிச்சி இழுத்து உங்கள் லிப்ஸை அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி பைட் பண்ணுறான். அப்படி சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். உங்கள் லிப்ஸ்லேருந்து அப்படியே ப்ளீட் ஆகுது. சார் சார் விட்டுருங்க, வலிக்குது சார், வலிக்குது சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் கேட்கவே இல்லை. இன்னும் உங்களோட க்ரிப்பு, உங்கள் முடியல இருக்க க்ரிப்பு அப்படி டைட் பண்ணுறான். சார் வலிக்குது, வலிக்குது சார் அப்படி. அவன் ஆனால் அதை அப்படியே கேட்கவே இல்லை. அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட வந்து அங்கங்கங்கங்க பைட் பண்ணுறான். அப்படியே பர்பிள் மார்க் ஆகுது ஃபுல்லாக. அப்படி கடிக்கிறான், அங்கங்கே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப அப்படியே வலிக்குது, ரொம்ப பெயின் ஆகுது. எவ்வளோ கத்தியும் அவன் காதில் விழவே இல்லை. அப்படியே உங்கள் ஸ்டொமக் கிட்ட போய் அங்கங்கே கடிக்கிறான். வலிக்குது, வலிக்குது சார், வலிக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. அப்படியே எல்லாமே எங்கள் மேலே முடிச்சுட்டு அப்படியே லோவர் பார்ட் வரான். சார் 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 எதுவும் பண்ணிடாதீங்க, உங்கள் காலில் விழுந்த சார், சார் எதுவுமே பண்ணிடாதீங்க, இதோடு போதும் சார், நிறுத்திடுங்க. எப்படி நீ உனக்கெல்லாம் அப்படி அழுவுற, எதுவுமே செய்யாத மாதிரி. நீங்கள் ஏற்கனவே அடித்ததில் ஒரு மாதிரி இருப்பீங்களா, அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம ஸ்லட்டுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் பளிச்சுன்னு ஒரு அடி அடிக்கிறான். நீங்கள் அது கூட தெரில, இங்கே அப்படியே அன்கான்ஷியஸ் ஆனதான். அடித்த அடியில் பல்ல லிப்ஸ் பட்டு ப்ளீட் ஆகுது திருப்பியும். அப்படியே அவன் ஏஞ்சி போயிடுறான். இப்படியே மார்னிங் ஆகுது. லைக் நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க, அப்போ தேவாங்க அந்த இடத்துல இல்லை. அம்மா வலிக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லோவர் பார்ட் பிடிச்சிட்டு அப்படி அழுகுறீங்க. உங்களுக்கு அப்படி அழுக வருது. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, தேவங்க காணோம். எங்கே போனார்? என்னை ஏன் தூக்கிட்டு வந்தாங்க? எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வெளில வரீங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த அவுத்து போட்ட ட்ரெஸ்ஸு தான், அதை அப்படியே போட்டுட்டு வரீங்க. அப்போ தேவங்க கீழே இருந்து, ஏய் மயிறு, இன்னும் எவ்வளோ நேரம் படுத்திருப்ப? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நானே வந்து சுடு தண்ணி ஊற்றி எழுப்பிட்டுருப்பேன் அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. போய் சாப்பாடு ரெடி பண்ண அப்படின்றான். நீங்கள் எதுவுமே சொல்ல. அவன் விட்டா என்ன பண்ணுவானே தெரியாது. நீங்கள் போய் அதுக்கப்புறம் உங்களால் நடக்கவே முடியல. அப்படியே பிடிச்சி பொறுமையாக போய் அப்படியே சமைக்கிறீங்க. நிற்க கூட முடியல, அப்படியே கவுண்டரில் சாயிறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி சமைக்கிறீங்க. அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் எல்லாத்தையும் அப்படியே சேரில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே சமைச்சு நீங்கள் எடுத்து வந்து வைக்கிறீங்க. சாப்பிட்டுட்டே, என்னடி இது, கேவலமாக இருக்கு உன் மூஞ்சி மாதிரி அப்படி சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடும் மீதி இருக்கிறத தூக்கி கொட்டிட்டான். சார் சார் ரொம்ப பசிக்குது சார், ரொம்ப பசிக்குது அப்படின்றீங்க. அதை அப்படியே கொட்டிட்டான். பசிக்குதா இரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி இருக்கும்ல சாப்பாடு, ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான்.
இந்தா சாப்பாடு கேட்டல சாப்பிடு. சார் சார் சாப்பிடு அப்படின்றான். நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. லைக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. அது அப்படியே கெட்டு போய் ஸ்மெல் வருது. சரி இது கெட்டு போயிடுச்சு, ஸ்மெல் வருது. பரவாயில்லடி, நீ தானே சாப்பாடு கிட்ட சாப்பிடு அப்படின்றான். நீங்கள் சார் 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 இது வேணாம் சார், நீங்கள் கொட்டினீங்கல்ல அதை எடுத்து சாப்பிட்றேன். நோ 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 நோ, அதெல்லாம் இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, அது நீ நாளைக்கு சாப்பிட்ணும், இன்னைக்கு இதை சாப்பிடு அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்த்து ரொம்ப அப்படியே அழுகுறீங்க. சாப்பிட்றீ, சாப்பிடு, இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்றான். நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே அதை எடுத்து வைக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல்லு, அது அப்படியே புளிச்சு போன மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே துப்புறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு உனக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே லைக் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் உட்காந்துருப்பீங்க. உங்கள் முடியை பிடிச்சி அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வேகமாக ஒரு அடி. அம்மா ஆமா அம்மா வலிக்குது, வலிக்குது சார், ரொம்ப வலிக்குது, அடிக்காதீங்க, நான் சாப்பிட்றேன். என்னடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சேரோட தள்ளி விட்றான். நீங்கள் அப்படியே அந்த சேரோட அப்படியே சாஞ்சிடுறீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அவனை பார்த்து அழுவுறீங்க. அவன் அப்படியே லைக் உங்கள் ஸ்டொமக்லேயே அவன் ஷூ கால் வச்சு ஒரு மிதி தான். அம்மா அப்படியே லைக் இரும்புறீங்க, பிளட்டாக வருது. அப்படியே அதை பார்த்துட்டு லைட்டாக அப்படியே பிளரி ஆகுது, அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுங்க. அவன் உங்களை பார்த்து நாய உனக்கெல்லாம் இது இல்லை, இன்னும் மோசமாக உனக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அங்கே போட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான் அவன் வேலை பார்க்கறதுக்காக. நீங்கள் அப்படியே கிடக்குறீங்க. கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சு. தேவன் அப்போ தான் வருவான், லைக் அவங்க வெளில போயிட்டு குடிச்சிட்டு. நீங்கள் அப்படியே அந்த இடத்துல தான் கிடக்குறீங்க. தேவன் பார்த்துட்டு என்ன இவ இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லைக் அங்கே போய் ஜில் தண்ணி இருக்கும், டேப் தண்ணி, அதை எடுத்து வந்து பளிச்சுன்னு ஊற்றுறோம். சார் 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 என்ன விட்டுருங்க, தயாங்கன்னு கூப்பிடு, தயாங்கன்னு கூப்பிடுறீ, தேவன் விட்டுருங்க, தேவன் விட்டுருங்க, விட்டுருங்க ப்ளீஸ், விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழுவுறீங்க. அவன் உன்னால் எப்படி விட முடியும், எப்படி விட முடியும், உன்னால அவ்வளோ சீக்கிரம் சாக விடக்கூடாது, கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே டார்ச்சர் பண்ணி ஏன்டா வாழ்றோன்னு ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கிற அளவுக்கு நான் டார்ச்சர் பண்ணி ஒன்று கொள்ளுவேண்டி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறானே தெரியாத அளவுக்கு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க முடிய பிடிச்சி இழுக்கிறான். சார் 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 வலிக்குது, விட்டுருங்க ப்ளீஸ், வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழுகுறீங்க. ஆனால் அவன் கண்டுக்கவே இல்லை. திருப்பியும் மாடியில் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஏற்கனவே உங்களுக்கு அங்கங்கே வலிக்குது இல்லை, இன்னுமே பெயின் அதிகமாகுது உங்களுக்கு. ஸோ அப்படியே மாடிக்கிட்டு போயிட்டு திருப்பியும் உங்களை லே டவுன் பண்ணுறான். அந்த மீதி இருக்க பட்டன் அதுவும் பிஞ்சிடுச்சு. ஸோ திருப்பியும் மேக் அவுட் பண்ணுறான். நீங்கள் போதும் 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 தயார் கத்துறீங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 6 ரவுண்ட் கிட்ட போயிடுச்சு. நீங்கள் அப்படியே லைக் அப்படியே மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏங்குது உங்களுக்கு. அவன் பண்ணிக்கிட்டே பார்க்குறான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு மூச்சு பேச்சும் இல்லை. அப்படியே லைக் அப்படியே போன மாதிரி ஆயிட்டீங்க நீங்கள். ஏய் நடித்தது போதும், ஏந்தடி, ஏரியா எழுந்துரு, எழுந்துருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டிகிட்டு இருக்கான். ஆனால் எழுந்திருக்கவே இல்லை நீங்கள். ஸோ அவன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான். போகிற வழில பல்ஸ் செக் பண்ணுறான். உங்களுக்கு பல்ஸும் கிடையாது, அப்படியே ரொம்ப லோவாகிட்டே வருது. செத்துருவா போல், இவ்வளோ சீக்கிரம் சாவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போகிறான். ஸோ லைக் உங்களை செக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து லைக் பேனிக் அட்டாக் மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க.
இப்போ ஓகேவா? வீட்டுக்கு கூட்டு போகலாமா? ம். அவங்க கண் முழிச்சிட்டாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க. பட் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப வீக்காக இருக்காங்க. நிறைய காயங்கள்லாம் பார்த்தோம். இது லைக் எப்படி பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவன் ஒரு லைக் கட் ஆஃப் நோட்டு பணம் காசு எடுத்து வச்சு அப்படியே வச்சுட்டு, இதுக்கப்புறம் நான் உனக்கு ஆன்சர் சொல்லணுமா அப்படின்றான். நோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்கள தாராளமாக கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு எடுத்து வைக்கிறான். அவன் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே உங்களை வந்து பார்க்குறான். நீங்கள் இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க. ஸோ உங்களை தூக்கிட்டு லைக் அவங்க டிப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே தூக்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். நீ அவ்வளோ சீக்கிரம் சாகக்கூடாதுடி, அணுவா சித்திரவதைப்பட்டு தான் சாகணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு எதுவுமே விழலை. ஸோ நீங்கள் அப்படியே லைக் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் கண் முழிக்கிறீங்க. ஸோ பார்த்தா தேவன் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். என்ன ரொம்ப நல்ல தூக்கமோ? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன தப்பு பண்ண? எனக்கு தெரிஞ்சு எந்த தப்புமே நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணது கிடையாது. ஏன் இப்படி பேசுறீங்க? எப்படி இப்படி நடிக்கிற? என் தம்பி வி ஒன்னாலதான் ரியா செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டீங்க. வி யாரு அப்படின்னு சொல்லிட்டு, வி யாரா? என் ட்வின் பிரதர் டி, என் ட்வின் பிரதர். அவனை கொன்னுட்டு அவ்வளோ சந்தோஷமா எப்படி ரியா நீ இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு அப்போ தான் கிளிக்கே ஆகுது. ஆக்சுவலாக உங்கள் தங்கச்சின்னு நினச்சி உங்களை ரியான்னு சொல்லிட்டு அவன் தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். ஆக்சுவலாக நீங்களும் ட்வின் சிஸ்டர்ஸ். ஸோ நீங்கள் தான் ரியான்னு சொல்லிட்டு உங்களை மாற்றி தூக்கிட்டு வந்திருப்பான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உன்னை என் தம்பி உயிருக்கு உயிராக லவ் பண்ணான். ஆனால் நீ எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்க. 5 வருஷம் காதலை தூக்கி போட்டு எவனோடையோ படுத்துருந்துருக்க. அதை அவன் பார்த்து மன உளைச்சல்ல இதே ஐஸ்லாண்டில் இதே வீட்டுக்கு வந்து கை எடுத்துக்கிட்டு திருப்பி யாராவது காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டி இங்கே தாண்டி இறந்து போனா அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்கிறான். ஆக்சுவலாக இவனுக்கு 2 பேர் ட்வின் பிரதர்ஸ். நம்ம வந்து லைக் பாஸ்ட்டு போய் பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ லைக் இவனுக்கு 2 பேரும் லைக் தேவங்க வந்து ரொம்ப காமான கேரக்டர். அவன் லைக் ஆஃபீஸ்க்கு போகிறது, வீடு அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி தான் இருப்பான். வி வந்து செம்ம ஜாலியான கேரக்டர், நல்லா ஊர் சுற்றுவோம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் அவனுங்க லைஃப் போயிட்டுருக்கும். ஆனால் தேவங்க வந்து லைக் வி லவ் பண்ணுறது தெரியும், ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பான் உங்கள் சிஸ்டர் லவ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து மார்னிங் நல்லா வி தூங்கிட்டு இருக்கான். தேவங்க இங்கே வந்துட்டு, டேய் பைத்தியம் ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். குட் மார்னிங்ண்ணா. ஏய் குட் மார்னிங்கா? குட் ஈவினிங் ஆக போகுது, ஏஞ்சி போ, இன்னைக்கு ரியாவை மீட் பண்ணோன்னு சொன்னால. ஆமாம் ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வரான். சரி சீக்கிரமாக எப்போ கல்யாணம்னு கேளு, ஓகேவா அப்படின்னா. கண்டிப்பாண்ணா நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாக போகிறான். உங்கள் சிஸ்டர் ரியா காலேஜ் அண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவன் பிக்கப் பண்ணிவிட்டு லைக் இப்போ பீச்சில் உட்காந்துருக்காங்க. ரியா சொல்லு தயம். ரியா நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்? எங்கள் அண்ணன் வேறு எப்போ மேரேஜ்னு கேட்டுட்ருக்கான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு குறிக்கோளோட இருக்காண்டி அப்படின்றான். வி நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எங்கள் அக்கா வேற இருக்கான். அவள் இருக்கும் போது எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, அது வீட்லேயும் கொஞ்சம் லவ் மேரேஜ்னால் ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் டைம் வேணும். 5 இயர்ஸ் ஆகிடுச்சிடி, இன்னும் மேரேஜ் தள்ளி போடணுன்னா எப்போ தான் வைக்கிறது அப்படின்னு கோவப்பட்டு கத்துறான். ப்ளீஸ் வி ப்ளீஸ்டா, எனக்காக ஒத்துக்க மாட்டியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செடியூசிங்காக கேட்குறா. சரி ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வந்து பண்ணேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் லைக் 4 ஹெட்லேயும் சீக்ஸ்லேயும் கிஸ் பண்ணுறான். ஸோ அவனும் அதே மாதிரி பண்ணுறான். லைக் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கர்டில் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்காங்க.
இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஆக்சுவலாக வீக் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சாம் வந்து, யோஜின் வந்து. ஸோ லைக் 2 பேரும் எப்போவுமே வீக்கோட தான் இருப்பானுங்க. இது அவனுக்கும் தெரியும். ஸோ அவனுங்க தான் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டுருப்பாங்க. லைக் சாம்க்கு அன்றைக்கி பர்த்டே. ஸோ அங்கே வந்து சின்ன ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருப்பான். ஸோ வியும் அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கான். அப்போ வந்து இந்த நம்பர் சொல்லி, இந்த நம்பருக்கு வந்துடுடா, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லவும், லைக் அந்த நம்பருக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். ஆனால் அங்கே என்ன ஷாக்னா, அங்கே ரியா சாமோட ஒன்றா இருக்கா. அதுவும் மேக்கப் பண்ணிவிட்டு. இதை அங்கேருந்து அப்படியே பார்க்குறான். ரியா ரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறான். வி நீ எப்படிங்க அப்படி சொல்லிட்டு அவன் செம்ம ஷாக்காக பார்க்குறான். அப்போ அந்த சாம் இவனை பார்த்துக்கிட்டு, வி இப்படியாடா பண்ணுவேன்? நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் என்னடா இது அப்படின்றான். புரியல. அங்கே நின்று அவன் அப்படியே அழுதுட்டு இருக்கான். வி நான் சொல்கிறது கேளு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிச்சிட்டு இருக்கா. மனசே உடஞ்சி போயிடுறான். லைக் அவன் அங்கேருந்து வேகமாக போயிடுறான். டேய் ஏன்டா கதவை சாத்தலை? ஏய் இருக்கட்டும் டி, எத்தனை நாள் இப்படி நடிச்சிட்ருப்ப? நீ எனக்கு வேணும். அவன்லாம் ஒரு ஆளா? நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உன்னால் பண்ண முடியுமாடி? ஓடுங்கா நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளு அப்படின்றா. லைக் இவன் வந்து ஃபஸ்ட்டு வியை தான் லவ் பண்ணியிருப்பான். தென் இவன் வந்து லைக் சைடில் கனெக்ட் ஆனவன் தான் சாம். ஸோ அவனை வந்து பிடிச்சி போய் அவன் கூட தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாள். அதனால தான் இந்த மேரேஜ் கூட வேணான்னு சொல்லிகிட்டு இருப்பாள். ஸோ மனசு உடஞ்சி போயிட்டு லைக் அங்கேருந்து வந்திருப்பான். யோஞ்சினும் அங்கேருந்து பார்த்துருப்பான். ஸோ அதை அப்படியே லைக் தேவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். வீக்கு ஃபோன் பண்ணியிருப்பான், அவன் எடுத்துருக்க மாட்டான். ஸோ தேவனுக்கு ஃபோன் பண்ணி லைக், ஹலோ அண்ணா, ஏய் சொல்லுடா, என்ன பண்ணுற அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அண்ணா அதனால் அவன் போயிட்டுருக்காண்ணா, ஸோ அவனை போய் காப்பாற்றுண்ணா அப்படி சொல்லிட்டு அது சொல்லவும், லைக் அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு தெரில. அந்த காரில் ஜிபிஎஸ் இருக்கும், அதை ட்ராக் பண்ணுறான். ஸோ அந்த கார் வேகமாக போயிட்டுருக்கு. லைக் இவன் போகிறதுக்கு முன்னாடி, தேவங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகிடுறான். லைக் யோஞ்சினும் சாமும் இது சேர்ந்து தான் பண்ணியிருப்பானுங்க. ஸோ லைக் சாம்க்கு வந்து யோஞ்சின் தான் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வியை விட. ஸோ லைக் இவன் தான் சொல்லியிருப்பான் சாம் தான், எப்படியாவது இந்த விஷயத்த உனக்கு தெரியப்படுத்து, அப்போ தான் வந்து இந்த மேரேஜ் நடக்காது அப்படின்ற மாதிரி, அப்போ தான் ஃபுல்லாகவே ரியா உனக்கு வந்து கிடைப்பா அப்படின்ற மாதிரி. லைக் அவன் எல்லாத்தையுமே சொன்னக்கப்புறம் தேவங்க வேகமாக போகிறான். பட் நோ யூஸ். அந்த இடத்துல அவன் கையிலேருந்து ரத்தம் அப்படி ஊற்றிட்டுருக்கு. பார்த்துட்டு உடஞ்சி அப்படியே உட்காந்து அழுகுறான். கடைசியில் லவ் பண்ணுறேன்னு எங்கடா கொண்டு வந்து நிறுத்திருக்க? நீ எழுந்துருடா, டேய் எழுந்துடா, எழுந்துருடா ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃபியூனரல் நடக்குது. அப்போ யோஞ்சின்ட்டு தான் பேசுகிறான் தேவன். இந்த ரியா அவங்க வீடு எங்கே இருக்குது, அவளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒயன் வந்து லைக் பெருசாக யாருக்குமே தெரியாது. அவள் வீட்டை விட்டு பெருசாக வெளிலவும் வரமாட்டாள். ரொம்ப அமைதியான பொண்ணு. லைக் வெளிலலாம் வேலைக்கெலாம் போக மாட்டா. காலேஜ் போயிட்டு வரத்தோட சரி, அது காலேஜ் முடிச்சாச்சு. இப்போ ரியா மட்டும்தான் போயிட்டுருக்கா. ஸோ லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒயனை தான் சேர்த்துருப்பாங்க. ரியா வந்து நெக்ஸ்ட்டு தான் வந்து இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ ஒயன் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் தான் வச்சுருப்பாங்க அவளை. ஸோ ரொம்ப அமைதியான பொண்ணு. எது வந்து ரியாவுக்கு வேணுனாலும் அவ்வளோ செஞ்சு அவ்வளோ பார்த்துக்கிற பொண்ணு நீங்கள். ஸோ லைக் அதனால் யாருக்குமே தெரியாது ஒயன் இருக்கிறதே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரியா மட்டும் கொடுக்குறான். ஸோ லைக் ரியான்னு நினச்சி உங்களை தூக்கிடுறான். ஸோ ரியா வந்து லைக் கூட இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் மூஞ்சில் தூக்கி போட்டு, இங்கே பாருடி, எப்படி இன்னும் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் என்ன பண்ணுறான்னா, அவங்க தலைமுடியை பிடிச்சி அப்படியே செவுத்துல ஒரே அடி. நீங்கள் ஏற்கனவே ஒரு மாதிரி இருப்பீங்க, அப்படியே விழுந்துட்டீங்க, சுத்தமாக சத்து கிடையாது உங்களுக்கு, அப்படியே விழுந்து அவனை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரியா வந்து லைக் நீங்கள் இல்லைன்னு சொல்லவும் மனசு இல்லை, ஏன்னா நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அவளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விழுந்து கிடக்குறீங்க. அவன் குடிச்சிட்டு, இதுக்கு மேலேயும் நீ உயிரோடு இருக்குன்னு நினைக்காத, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை கொல்றேன்டி
நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் போய் அப்படியே போய் படுத்துடுறான். நீங்கள் அந்த சமயத்தை ஏற்படுத்தி போயிட்டு அவன் ஃபோன் எடுக்கிறீங்க. எமர்ஜென்சியில் போயிட்டு அப்படியே கால் பண்ணுறீங்க ரியாவுக்கு. ஹலோ 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 ரியா, நான் வயன் பேசுகிறேன். வயன் வயன் எங்கே எங்கே இருக்க வயன்? ரியா, நான் சொல்கிற வரையும் நீ 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 எங்கேயும் வெளில வந்துடாத. நான் சொல்கிற இடத்துல இரு. அது ஒரு எங்கேயும் வெளில வராத ப்ளீஸ் ரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்த சொல்கிறீங்க. ஸோ அவங்க சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் உங்கள் ரூமில் போயிட்டு அப்படியே பயந்துட்டு ஃபுல்லாக போத்திட்டு படுத்துருக்கீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒன்றுமே இல்லை, அப்படியே செம்ம ஃபீவர் இருக்குது உங்களுக்கு. அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் உங்களை முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறான். அவன் ஸ்ட்ரெயிட்டாக அவனோட பாருக்கு தான் போயிட்டுருக்கான். ஸோ அந்த பாரில் யோன்ஜின் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக தேவங்க தான் சொல்லியிருப்பான் யோன்ஜினை. சாரிடா, என் குரல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா பிடிஎஸ் மூவி போயிட்டு வந்தாங்க, கத்தி கத்தி தொண்டை இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் சாரி. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கோல்டு வேறு, ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டேரெக்டாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். டேவங் தான் போயிட்டான். ஹியூங் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சோகமாக இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்கான். யோஜின், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்கள் ஹியூங். எனக்கு அந்த பிராண்ட் சொல்லி இந்த நேம் சரக்கு ஆர்டர் பண்ணுறியான்ற மாதிரி கேட்குறான். ஸோ அவனும் ஆர்டர் பண்ணுறான். அந்த சரக்கும் வந்துடுச்சு. ஹியூங் இந்தாங்க குடிங்க. நீயும் குடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அதை அவன் குடிச்சிடான். யோன்ஜின் குடிச்சிடான் ஃபஸ்ட்டு. ஆனால் தேவங் குடிக்கவே இல்லை. ஸோ குடித்த மாதிரி போதை ஆகிட்டு இங்கே ஊற்றிட்டான், கீழே ஊற்றிட்டான் தேவங், இவன் பார்க்காத போது. ஸோ அப்படியே பார்த்துட்டு, டேய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என் தம்பி இல்லாமல். என் தம்பி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் அவன் செத்துட்டான்டா, அவன் செத்துட்டான். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புறான். ஆமாம், அவனும் நல்ல போதை ஆகிட்டான். அந்த சரக்கு வந்து கொஞ்சம் அடித்தாலே செம போதை ஏறும். ஸோ அந்த மாதிரி சரக்கு தண்ணிலாம் கலக்கல, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு கல்ப்பாக அடிச்சிட்டானுங்க. ஸோ அவன் ரொம்ப எனக்கும் கஷ்டமாக இருக்கு ஹியூங். அந்த சாம் சொன்னான் அவனை கூப்பிடு, நான் ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் கால் பண்ணி வர சொன்னேன். அதுக்கப்புறம் இப்படி பண்ணுவானே நான் எதிர்பார்க்கல. அந்த சாம் தான் ஹியூங் சொன்னான், அதான் அவனை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் தேவங்க அப்படியே புரியுது, செம்ம கோவம் வருது. அவன் மட்டும் கால் பண்ணி இவனை கூப்பிட சொல்லனா அங்கே போயிருக்க மாட்டான். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கத்த பார்த்துருக்க மாட்டான் அப்படின்ட்டு இவன் சொல்லிகிட்ருக்கான். அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்ததா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவங்க 2 பேரும் கல்லாத்தனமாக லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், சாமும் ரியாவும். அதான் சரி, இவனுக்கு தெரிஞ்சால் இவன் விட்டு விலகி போயிடுவான்றதுக்காக தான் நானும் ஹெல்ப் பண்ணேன். எனக்கும் வீ மேலே பாசம் இருக்குது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இங்கே செம்ம கோவம் வருது அவனுக்கு. அவனுக்கு இதை கேட்டோன்னே இவனும் கூட இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. சரிடா, எனக்கு அந்த சாம்க்கு கால் பண்ணி இங்கே வர சொல்கிறியா ப்ளீஸ்? என்ன நடந்ததுன்னு அவன்கிட்ட தெளிவாக கேட்கணுண்டா. நீ ஜஸ்ட் கால் பண்ணி வர சொல்லுவன இங்கே அப்படின்றான். ஸோ யோன்ஜுனும் அப்படியே கால் பண்ணுறான். டே மச்சான், சொல்கிறா மச்சான், இங்கே வரியா இந்த பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் பேர் சொல்கிறான். ஏன் வாடா அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். ஸோ சாமும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் அங்கே இருக்கான். அங்கே தேவங்க வந்து அப்படியே குடித்த மாதிரி படுத்திருக்கான். சாமன்றப்ப யோன்ஜினும் அவங்க டேபிளில் படுத்திருக்கான். ஸோ அவங்க 2 பேர் கிட்டேயும் போகிறான். ஏய் யோன்ஜன் பார்த்தா அவன் தலை கீழே தொங்குது. அவன் வாயிலேருந்து ரத்தம் அப்படி வருது. அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க அப்படியே படுத்திருந்தவன் ஏஞ்சி சொல்கிறான்.
தேயோங்கியம் தேயோங்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறான். என்ன அவ்வளோ பயமாக இருக்கா அவனுக்கு? என் தம்பியை கொல்ல ட்ரை பண்ணும் போது இல்லாத பயம், அவனை துரோகம், அவன் காதலிச்ச பொண்ணையே நீயும் காதலிச்சு அவனை ஏமாற்றி இந்த அளவுக்கு முடிவெடுக்க வச்சுட்டு எவ்வளோ தைரியமாக சுத்துற நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருப்பான் ஒரு கத்தியை. அப்படியே அவன் தொண்டையாக இருக்கிறான். இங்கே இருக்க யாருமே எதுவுமே கேட்கல. பிகாஸ் அந்த பார் தேயோங்கன் வியோட பார் தான். ஸோ டே&வி பார் தான் அந்த பார் பேரே. ஸோ லைக் அங்கே இருக்க யாருமே எதுவுமே கேட்கல. லைக் அவன் வந்து லைக் ஒரு சொடக்கு தான் போடுறான். அங்கே வந்து அந்த பணத்தை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியே தேயோங் அவனுங்க 2 பேரையும் பார்த்துட்டு லைக் அவ்வளோ கோவத்தோட டைரெக்டாக இப்போது லைக் ஒரு ரூமுக்கு போகிறான். லைக் எந்த ரூமும் இல்லை, லைக் அவனோட வீட்டில். ஸோ இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, ஸோ அந்த வீடு தான். ஸோ அங்கே ஒரு ரூமுக்கு போகிறான். வி கண்ணை திறந்து பாருடா, எத்தனை நாள் தாண்டா உனக்காக வெயிட் பண்ணுறது? கண்ணை முழிச்சு பாருவி, கண்ணை முழிச்சு பாருவி, என் கூட பழையபடி பேசுடா. இங்கே பாரு, கையில் ரத்தம் ரத்தம். என்ன தெரியுமா பண்ணிட்டு வரேன்? அந்த யோஜன் அந்த அந்த சாம் பையன் இருக்கான்ல, 2 பேரையும் கொன்னுட்டேன்டா. கொன்னுட்டேன் உனக்காக. எப்படி இருந்தது தெரியுமா? எல்லாத்தையும் உனக்காக சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். எனக்காக கண்ணை மட்டும் துறவி ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். எஸ், வி உயிரோட தான் இருக்கான். அது வந்து எப்படி வந்து பொழைச்சான் அதெல்லாம் வந்து நான் போக போக கதையில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ லைக் அவன் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இந்த கோவம் அப்படியே உங்கள் மேலே டேர்ன் ஆகுது. அவன் கோவத்தோட ஸ்ட்ரைட்டாக உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் பார்த்தா தூங்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு அதை பார்த்தோன்னே இன்னும் கோவமாகுது. மகாராணி மாதிரி எப்படி தூங்குறா பாரு, நீ இந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு லைக் அப்படியே பெட் மேலே பாஞ்சிட்டு லைக் உங்கள் முடியை பிடிக்கிறான். யார் யார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு முழிக்கிறீங்க. தேயோங் தேயோங் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. உன்னை இங்கே கடத்திட்டு வந்தேன் டார்ச்சர் பண்ணுறதுக்காக. என்ன நீ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். தேயோங் ப்ளீஸ் தேயோங் என்னை விட்டுருங்க, என்னால் முடியலை அப்படின்றான். அவன் விடவே இல்லை. திருப்பியும் உங்கள் ட்ரெஸ்ஸை கிழிச்சு திருப்பியும் ஒரு மேக் அவுட் பண்ணுறான். ரொம்ப வைல்டாக பண்ணுறான். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ கத்துறீங்க, பயங்கரமாக கத்துறீங்க, முடியலன்னு சொல்லிட்டு. பிகாஸ் யூ ஹாவ் ஆல்ரெடி வீக். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததும் தெரியும் அவனுக்கு. அவன் தானே கூப்பிட்டு போயிருப்பான். அது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சும் தான் அவன் திருப்பி அதே மிஸ்டேக்கை பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க, கத்துறீங்க, அவங்க விட்டுருன்னு சொல்லிட்டு. அவன் எழுந்திருக்காத்த நினச்சி அவன் செம்ம டிப்ரெஸ் ஆகுது. பக்கத்தில் ஒரு நைட் லேம்ப் இருக்கும். ஸோ அதை எடுத்து உங்கள் தலையில் வேகமாக அடிக்கிறான். நீங்கள் அவ்வளோதான், அங்கேயே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. ஸோ உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறான். உன்னை இன்னைக்கு நான் கொல்றேன், அதுவும் என் தம்பி கண்ணு முன்னாடியே அப்படி சொல்லிட்டு லைக் உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். உங்கள் உடம்புல தான் எதுவும் இல்லை. ஸோ பெட்ஷீட்டு லைக் ஒயிட் பெட்ஷீட் தான் இருக்கும். ஸோ உங்கள் மேலே போற்றி அப்படியே லைக் தூக்கிக்கிறான், ஓகேவா? குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிக்கிறான். ஸோ தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வியோட ரூமுக்கு தான் போகிறான். அந்த ரூம் வந்து லைக் ரொம்ப சீக்ரெட்டான ரூம். ஸோ உங்களுக்குமே அது தெரியாது, நீங்கள் அங்கே தானே இருந்திருப்பீங்க. ஆனால் அந்தளவுக்கு சீக்ரெட்டாக வச்சுருப்பான். அப்பப்போ போவான், ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ லைக் அங்கே தான் தூக்கிட்டு போகிறான். அங்கே பார்த்தா வி அமைதியாக தூங்கிட்டு இருக்கான். உங்களை அப்படியே கீழே வச்சுட்டு, வி கண்ணம்புலிடா, டேய் எத்தனை நாளாச்சுடா, தயவு செஞ்சு கண்ணம்புலிடா ப்ளீஸ்டா. உன்னை இப்படி பார்க்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, நான் உனக்காக அந்த ரியாவை தூக்கிட்டு வந்துட்டேன். உன் கண்ணு முன்னாடி போடுறதுக்காக தான் அவளை இங்கே தூக்கிட்டு வந்தேன். இங்கே பாரு,
அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் அந்த பெட்லேருந்து கீழே உட்காந்து தான் அவன் லைக் பெட்டில் அவன் கையை வச்சுருப்பான். ஸோ அவன் எழுந்துறான். ஸோ லைக் வி அவனோட கையை பிடிக்கிறான். லைக் அவனுக்கு கான்ஷியஸ் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை யோஞ்சின கொன்னன்னு சொல்லிட்டு வந்திருப்பான்ல. ஸோ அப்போயே அவனுக்கு லைட்டாக கான்ஷியஸ் வந்திருக்கும். ஸோ இப்போது தேங்கோட கையை பிடிக்கிறான். வி வி கண் முழிச்சிட்டியா வி இங்கே பாரு வி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. ஸோ கத்துறான். ஐயோ என்ன வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது அப்படியே கிட்ட வரான். ஐயோ ரியாவை பார்க்கணும், எங்கே இருக்காவ அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் கேட்டோன்னா லைக் உங்களை அப்படியே தூக்குறான். கீழே தான் வச்சுருப்பான் உங்களை, நீங்கள் அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை தூக்கி இதோ பாரு, இவ தானே ரியா, இவளை இன்னைக்கு உன் கண் முன்னாடியே போடுறேன். அப்போ வந்து நீ குயிக்காக ரெக்கவர் ஆகணும், சரியா அப்படி சொல்லிட்டு லைக் அவன் போய் கத்தி எடுக்கிறதுக்காக போய் வெளில போயிட்டான். ஸோ கத்தி எடுத்துகிட்டு வந்து லைக் அப்படியே வந்து உங்கள் கழுத்தில் லைக் அந்த இது இருக்குல்ல சங்கு, ஸோ அப்படியே குத்துறதுக்கு வரான். ஐயோ நிறுத்துங்க, அவளை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த மாஸ்க் ஆக்சிஜன் மாஸ்க்கு வச்சுருக்கான். ஸோ அப்படியே பொறுமையாக பேசுகிறான். என்னப்பா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளை என்கிட்ட கொண்டு வாங்க, எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லைக் அந்த லைக் எப்படின்னா கீழே உங்கள் கால் படுற மாதிரி. ஸோ தலையை அவங்க வந்து லைக் வீக்கிட்ட கொண்டு போகிறான். அப்போது உங்கள் லைக் முடி உங்கள் காதை மறைச்சிருக்கும்ல, ஸோ லைக் அப்படியே அதை ஒதுக்குறான். அதை பார்த்துட்டு ஐயோ இவரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன டேய் இங்கே பாருடா, உன்னை காதலிச்சு ஏமாத்துனா ரியா இவ தான், நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். எல்லாயும் இவல்ல, அவள் காது லைட்டாக வெட்டியிருக்கும், அதுதான் ரியா. இவ வயன் அவளோட ட்வின் சிஸ்டர். இவளுக்கு ஒன்றும் தெரியாது, இவளை விட்டுருங்க, இவ ரொம்ப நல்லவ, ப்ளீஸையும் விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அப்படியே உங்களை அப்படியே லே டவுன் பண்ண வச்சிடறான். அப்புறம் வியை பார்க்குறான். வி நல்லா தூங்கிட்டான். என்ன இது அந்த ரியா இல்லையா? அப்போ இது வயனா? தேவங்க ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான், இது ரியா மாதிரியே இருக்கா, அவள் சிஸ்டர்னு சொல்லிட்டு, 2 பேரும் ட்வின்ஸுன்னு. என் மரம் மண்டைக்கு எங்கே போச்சு அறிவு? இது அக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்ச பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்கள் தலையிலேருந்து அப்படியே ப்ளீட் ஆகுது. நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அதை பார்த்தா உனக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக தேவங்க வந்து ரொம்ப வந்து சாஃப்ட் நேச்சர், ஓகேவா? ஸோ அவன் வந்து லைக் ஈயரும்பு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஆள். லைக் உங்களை இப்படி தூக்கிட்டு வந்து இப்படி பண்ணதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஆக்சுவலாக அது நீங்கள் ரியா வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியும், இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. எதுவுமே தெரியாத போல் இப்படி போய் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ கத்துனீங்க கதறினீங்க, அது எல்லாமே அவனுக்கு வந்து லைக் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னை மன்னிச்சிடுவான், என்னை எனக்கு தெரியும், என்னை மன்னிக்கிற அளவுக்கு உனக்கு இவ்வளோ பெரிய மனசு இருக்காது. ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி. நீ சொன்னப்ப என்ன கேட்டிருக்கணும். ஒரு நாள் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறான். ஸோ லைக் உங்களை அப்படியே தூக்கிட்டு திருப்பியும் அப்படியே லைக் அவன் பெட்ரூம்லேயே வைக்கிறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களை பார்க்க. ஸோ அப்படியே லே டவுன் பண்ண வச்சுட்டு, நீங்கள் எவ்வளோ பாவமாக இருக்கீங்க, எவ்வளோ கெஞ்சுனீங்க, லைக் எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்க்குறான். அவனுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. லைக் அதுக்கப்புறம் அவனே போய் பேண்டேட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு லைக் பேண்டேட் போட்டு அந்த இடத்துல ஆயில்மெண்ட் வைக்கிறான். அதே மாதிரி உங்க கூட பண்ணியிருப்பான்ல, ஸோ உங்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு ஹார்ட் பேக்லாம் வச்சு உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். நீங்கள் இன்னுமே அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் லைக் அப்படியே அங்கேருந்து போயிட்டான். நீங்கள் இன்னுமே அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க. ஸோ லைக் அவனுக்கு வந்து அங்கேருந்து போயிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யோசிக்கிறான், அப்போது ரியா எங்கே இருப்பா அப்படின்ற மாதிரி. நான் அன்றைக்கி கூட உன்னை ரியான்னு சொன்னல, ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட நான் ரியா இல்லை நீ ஏன் சொல்லவே இல்லை வயன்
உன் தங்கச்சியை காப்பாத்துறல, அப்போ எனக்கு ஏன் தம்பி சொல்லு. என் தம்பி எந்த நிலைமையில என் தம்பி போனான் தெரியுமா? உன் தங்கச்சி உனக்கு முக்கியம், எனக்கு என் தம்பி முக்கியம் இல்லையா? அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வந்து கால் பண்ணுவான். இந்த மாதிரி ரியா உங்கள் வீட்டில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ரியா வந்து ரொம்ப நாளாச்சு, லைக் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தயாங் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ லைக் உங்கள் நம்பரை வந்து எடுக்கிறான். ஸோ நீங்கள் கால் பண்ணுற மாதிரியே உங்கள் தங்கச்சிக்கு கால் பண்ணுறான். லைக் அவன் தான் நிறைய சொல்கிறான் இல்லை, அவன் ரிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஃபோனையும் ஹேக் பண்ணுற மாதிரி, லைக் நீங்கள் கால் பண்ணுற மாதிரி அவளுக்கு கால் பண்ணுறான். அவளும் எடுக்கிறா. ஹலோ 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 வயன், வயன் எங்கே இருக்குடி? உன்னை ரொம்ப நல்லா தேடிட்டு இருக்கேன். வயன் எங்கே இருக்க? நான் சேஃப்டியா லைக் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறேன்டி. நீ எங்கே இருக்க? நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பேசுகிறா. இவன் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். ஓ, இங்கேருந்து தப்பிச்சு நீ அங்கே இருக்கியா? ஓகே ஓகே, புரிஞ்சு போச்சு. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப வேஸ்ட் பண்ணாத டைமை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. திருப்பியும் உங்கள் ஃபோன் அவளுக்கு ரியாவுக்கு வருது. ஹலோ ஹலோ அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசுகிறதே அவளுக்கு கேட்குது. பார்த்தா அந்த இடத்துல அந்த லைக் அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே தயாங் அவ்வளோ கோவத்தோடு நின்றுருக்கான். என்ன உங்கள் அக்கா கால் பண்ணுறான்னு நினச்சா? இல்லை, உங்கள் அக்காவை என் கையில். அது மட்டும் இல்லை, நீ நினச்சி உங்கள் அக்காவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அதுக்கான பிராயச்சித்தத்தை நான் தேட வேணாமா? அதுக்கு தான் ஒன்றை போட வந்திருக்கா. இல்லை எப்படிப்பட்ட பொண்ணடி? ஒரு பையன் இருக்கும் போதே இன்னொரு பையன், கேவலமா இல்லை உனக்குலாம்? சார் சார், நீங்கள் வியோட அண்ணன் தானே, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வி கிட்ட சொல்லான்னு இருந்தேன். என்னத்த மயிர சொல்லான்னு இருந்தேன். நான் இந்த மாதிரி கள்ளக்காதல் பண்ணுறேன், அதை சேர்த்து போயிடா அப்படின்ற மாதிரி சொல்லான்னு இருக்கியா? சொல்கிறே அப்படின்றான். அவள் பயந்துக்கிட்டே போகிறா. உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி துரோகத்துக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் சாவு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் ஒரு கத்தி வச்சுருப்பான். அதை எடுத்து லைக் அவள் தொண்டைக்குழியிலே இறக்கிட்டான். உங்களுக்கு செய்ய வேண்டியதை இங்கே செஞ்சுட்டான் ஃபுல்லாகவே. ஸோ அவன் அப்படியே பார்க்குறா. ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு, நான் வாழணும், சாம் கூட வாழணும் அப்படின்றா. அது சாமே போய் சேர்ந்துட்டான், நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த இடத்துல அவள் இறந்துடுறா. ஸோ அவன் அப்படியே இருந்த எவிடன்ஸ் எல்லாமே அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வரான், லைக் தேவங்க வீட்டுக்கு. ஸோ அவன் வந்து பார்க்குறான், எங்கே வயனை காணோம், இங்கே தானே படுத்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். லைக் பாத்ரூம், கார்டன், அப்புறம் லைக் வியோட ரூமும் பார்க்குறான். அங்கேயுமே இல்லை, எங்கேயும் இல்லை. லைக் வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டான். எங்கே போனா வயன், எங்கே போனா அப்படி சொல்லிட்டு, இல்லை இல்லை நான் கண்டிப்பாக வயனை தேடி அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கான். இங்கே நீங்கள் அவன்கிட்டேருந்து தப்பிச்சு வந்திருப்பீங்க. தப்பிச்சு ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான். ஸோ கஷ்டப்பட்டு ரொம்ப உங்களுக்கு பெயினாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்பவே வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நீங்கள். ஸோ வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, கதவு வந்து திறந்துருக்கு, பூட்டில். என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கா, அவன் வந்தானே என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா உங்கள் சிஸ்டர் இறந்து கிடக்குறா. அதை பார்த்து நீங்கள் அப்படியே கத்துறீங்க, ரியா 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 ஏந்திரிம்மா, ரியா ரியா ஏந்திரிம்மா, ரியா ப்ளீஸ்டா
அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஒரு மாதிரி அப்படியே உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கிளியர் ஆகுது. ஸோ அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடுறீங்க அப்படியே. ஸோ லைக் எப்படி சொல்கிறது, உங்களோட ரத்த சொந்தம்லாம் கிடையாது. ஸோ உங்கள் அத்தை பையன் மாதிரி. ஓகே, உங்கள் அத்தை பையன் வேறு யாரும் கிடையாது, ஜின் தான். ஸோ ரியா வந்து ஜின்க்கு எல்லாமே சொல்லியிருப்பா. ஸோ ஜின்னும் அங்கே வந்திருப்பாரு. பார்த்தா அவளே இறந்து கிடக்குறா. நீங்களும் அன்கான்ஷியஸாக கிடக்குறீங்க. வயன் 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 வயன்மா எழுந்துரு, ஐயோ இந்த பிள்ளைக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நிறைய போலீஸ் கேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் லைக் ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ வி வந்து ஓரளவுக்கு இப்போ க்யூர் ஆகிட்டான். ஸோ இப்போ லைக் வி வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்ருக்கான், தயாங்கோட ஒர்க்கை. ஸோ தயாங் வீட்டில் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்கான். ஹியூங் ஹியூங் சொல்கிறா, ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? விடுறா, ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. எனக்கு தெரியுது நீங்கள் வாயினை இன்னும் மறக்கலல்ல அப்படின்னு கேட்குறான். ஒரு மாதிரி அப்படியே கண்ணிலேருந்து அவனுக்கு தண்ணி வருது. அப்படியே வைப் பண்ணிவிட்டு, எப்படிடா என்னை மறக்க சொல்கிற? பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சோட அவ என்கிட்ட அவ்வளோ கெஞ்சினா. நான் எதையுமே காதலை வாங்கிக்கல. அவளை அடித்தேன், உதச்சேன், கிட்டத்தட்ட சொர்க்கத்தோட வாசலுக்கே கொண்டு போனேன். அந்த புள்ள அப்படியுமே நான் சொல்கிறத மட்டுமே கேட்டுட்டு இருந்தா. என்கிட்ட எவ்வளவோ சொன்னா, அது நான் இல்லை, நீங்கள் யாரையும் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. அவள் சொன்னதையும் கேட்காம அவளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணி ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா. எனக்கு அவள் வேணும்டா. அவன் அப்படியே பார்க்குறான். ஹியூங், இதே அவள் உங்களுக்கு பண்ணியிருந்தா நீங்கள் மன்னிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அஃப்கோர்ஸ் நான் மன்னிக்க மாட்டேன். எனக்கு தெரியும்டா, நான் பண்ணது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு வாயின் வேணும்டா. அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சிடுன்னு கேட்கணும். அவள் என்னை மன்னிக்கணும். அப்போ தான் என் வாழ்க்கையில் நிம்மதின்னு ஒன்று இருக்கும். அது வரைக்கும் இப்படியே தான், எதுவுமே பண்ண போகிறதில்ல. லைஃப்பில் பெருசாக ஏதோ தொலைச்ச மாதிரி இருக்குடா. நார்மலாக என்னால் என் லைஃப்பை லீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கான். ஸோ வி அவனை பார்த்துட்டு இருந்துட்டு, சரி பார்த்துங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இவன் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துக்கு போகிறான். டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 or 2 hours அப்புறம் கதவை வேகமாக திறக்கிறான். எங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஷோபாவில், அங்கே ஜின் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்திருக்காரு. யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படி சொல்லிட்டு ஜின் கத்துறாரு. நீங்கள் ரொம்பவே பயப்படுறீங்க. இங்கேருந்து போயிடுது, ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கேருந்து போயிட, ப்ளீஸ் என்ன பண்ணிடாத அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. வயன் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கல, இங்கே பாரு நான் இருக்கல்ல, ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு அவன் உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இங்கே பார்த்துட்டு, ஏய் இங்கே எடுத்து போடா, போகலன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து நல்லா வேகமாக தள்ளுறாரு. ஸோ கோவத்தில் அங்கே பக்கத்தில் ஒரு பாட்டில் வந்துருக்கும் போல், கிளாஸ். ஸோ அதை எடுத்து உடச்சி ஜின்னை குத்திடுறான். ஜின்யூங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. வயன்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முழிக்கிறாரு. ஐயோ அதனால் கெட்ட கனவு. சரி இப்படிலாம் பதறாதம்மா, குழந்தைக்கு நல்லதில்லை அப்படின்றாரு. எஸ் யூ ஆர் ப்ரெக்னன்ட் 6 months. ஸோ அப்படியே உங்கள் பெல்லியை பார்த்துட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. நல்லா தூங்குடா, ஒன்றும் ஆகாது, நான் இருக்கல்ல அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ இதே மாதிரி மார்னிங் ஆகுது. சேம் ஜின் உங்களுக்கு நிறைய வாங்கிட்டு வர்றாரு பொருள்லாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சோன்னே காலிங் பெல் அடிக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷோபாவில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜின் போய் ஓப்பன் பண்ணுறாரு. நீயா,
நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கேருந்து போயிடு, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. நீங்கள் தான் ஜென்யூம் என்ன இது, யாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படி சொன்னால் லைக் அவர் லைட்டாக கதவை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அங்கே தேவங் நின்றுட்டு இருக்கான். தேவங் தேவங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ லைக் பாஸ்டல் அந்த எல்லாமே உனக்கு சட்டுன்னு எல்லாமே ஞாபகம் வருது. நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ ஜின் வந்து உங்கள் பக்கத்தில் வந்துடுறாரு. இங்கே பாருமா, ஒயின் இங்கே பாரு, நான் இருக்கேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமாதானப்படுத்துறேன். அவனை போ சொல்லுங்க ப்ளீஸ், போ சொல்லுங்க. ஏய் இங்கேருந்து போடா, இப்போதான் பயப்படுறான்னு தெரியல, இங்கேருந்து போ, இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. ஒயின் இங்கே பாருங்க, நான் ஒன்றும் தேவங்க வி அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் செத்துட்டீங்கன்னு தேவங்க சொன்னார் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நான் சாகலை, என்னை தேங்க்யூ காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லைக் ஃப்ளாஷ்பேக் போகும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், அவன் கையை எடுத்துகிட்டு லைக் தூக்கு மாட்டியிருப்பான் சொன்னல. ஸோ தூக்கு மாட்டினா ஒரு 2 செகண்ட்லேயே அங்கே தேவங்க வந்திருப்பான். வந்து டக்குன்னு அந்த கயிறை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போவே காப்பாற்றிருப்பாங்க. இந்த ஃபியூனர்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது எல்லாமே தேவங்க செத்துட்டான்னு சொன்னது எல்லாமே லைக் தேவங்கோட பிளான் தான். வேற ஒரு பணத்தை வச்சு லைக் இந்த மாதிரி பண்ணியிருப்பான். ஏன்னா லைக் இந்த மாதிரி நிலைமைக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு தெரிய வரணும். ஸோ எல்லாமே வந்து தேவங்கோட பிளான் தான். அவன் இறந்துட்டான்னு சொல்லி லைக் இவங்க துரோகம் பண்ண 2 பேரையும் கொண்டுட்டாங்க. தென் ரியாவையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவனை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரலாம் திரும்ப அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அண்ணன் ரியாவை கொண்டுட்டான். அவள் பண்ண தப்பு தான், ஆனால் அவளை கொல்ற அளவுக்கு இல்லைல்ல, கொண்டுட்டான், ரியா போயிட்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. என்ன இருந்தாலும் உங்கள் சிஸ்டரில் பாசம் இருக்க தானே செய்யும். ஸோ நீங்கள் அழுதுட்ருக்கவும் அப்படியே வீ பார்த்துட்ருக்காரு. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலிலே ஊழ்த்துட்டாரு. எங்கள் அண்ணன் பண்ணது தப்பு தான், என் மேலே இருக்க பாசத்தில் ஏதோ பண்ணிட்டான். ஆனால் ப்ளீஸ் போயன், நான் கேட்குறது ரொம்ப தப்பு தான், ஆனால் ப்ளீஸ் எங்கள் அண்ணன் கூட வந்துடுறியா? அப்படியே அவங்க வந்து சின்ன செம்மையாக மறைக்கிறாரு. என்ன தைரியம் தான் இந்த வார்த்தையை கேட்ப? இந்த மாதிரி என் குடும்பத்தையே சீரழிச்சிட்டு எப்படா நீலாம் இப்படி வந்து பேசுகிற அப்படி சொல்லிட்டு லைக் தள்ளி விடுறாரு. ஸோ அப்போ வந்து யாரோ வந்திருப்பாங்க, அவங்க மேலே போய் விழுந்துட்டான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏந்திருக்கிறாரு வி. ஸோ பார்த்தா ஒரு பொண்ணு தான். ஷைனி நீ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆக்சுவலாக ஷைனி வந்து வியோட தங்கச்சி, சாரி ஜின்னோட தங்கச்சி. ஸோ அவங்க வந்து ரொம்ப காமான க்யூட்டான கேரக்டர், ஓகேவா? அவங்க வந்து ஃபாரினில் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லவும் தான் அவங்க வந்து ஃபாரினில் ரொம்ப நாள் லீவ் கேட்டு இப்போ தான் கிடச்சிருக்கும். ஸோ அப்படியே வந்திருப்பாங்க. பார்த்தா வீரம் லைக் அவன் தள்ளி விட்டத்தில் வேகமாக இடித்து வாயிலேருந்து ரத்தம் வந்திருக்கும். ஸோ அப்படியே வைப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. லைக் ஷைனி அப்படியே பார்த்துட்டு ரொம்ப அப்படியே கஷ்டமாகுது. ஏன் இப்படி மொத்தனமாக இருக்கீங்க? உனக்கு தெரியாது ஷைனி, இவன் ரொம்ப மோசமானவன். இவனுக்காக தான் ரியாவை கொன்னான் அவங்க அண்ணன். அதுக்கு இவர் என்ன பண்ணாரு? இவர் மேலே எந்த தப்பும் கிடையாதுல்ல. ரியா பண்ணது தப்பு, அவளுக்கான தண்டனை தான் கிடச்சிருக்கு. ப்ளீஸ் இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க, அவரை விடுங்க அப்படின்னு லைக் அதுக்கப்புறம் அவன் அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருக்கான் வி. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரி அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்படியே ஜின்கிட்ட வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க? அவரை பார்க்கவே பாவமாக இருக்குது. இவ பண்ணதும் தப்பு, அதுக்கான தண்டனை கிடைச்சதுன்னு தயவு செஞ்சு விடுங்க. இதே நிலைமையில் நீங்கள் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? கொன்றுப்பேன். அதே தான் அவரும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஸோ வி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். அவன் பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருது. அவன் லைக் அவனோட கதையும் தெரியும், லைக் ரியாவும் வியும் லவ் பண்ணது. ஸோ அதை அப்படியே நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறா. போய் இந்த மாதிரி பொண்ணையாடா லவ் பண்ண அப்படின்ற மாதிரி. வி ரொம்ப நல்லவன். ஸோ அதையும் நினச்சி பார்க்குறா. ஏண்டா, நல்ல பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருக்கும், அவளுங்கெல்லாம் விட்டுட்டு போய் இந்த மாதிரி சிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது.
உங்களுக்கு டெலிவரி ஆகுது. ஸோ ஜின்னா இருக்காரு. இந்த விஷயம் தியாங்க்கும் தெரியும். ஆனா அவரு வரதுக்கு ட்ரை பண்றாரு. ஜின் விடவே இல்ல. ஒரு லைக் உங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே நின்னுட்டுருக்காரு. ஜின் கடைசி வரையும் விடல. அப்படியே வாசல்லேருந்து பார்த்துட்டு ஒரு சேடான ஸ்மைலோட அங்கேருந்து தியாங் போறாரு. தான் அங்க நின்னுட்டுருக்கான். ப்ளீஸ் என்னையாவது அலோவ் பண்றீங்களா? அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனா ஆக்சுவலா மேல எதுவும் தப்பு இல்லல்ல. ஸோ மட்டும் அலோவ் பண்றாங்க. லைக் நீங்க வந்து அன்கான்ஷியஸா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த குழந்தைய பார்த்துட்டு சீக்கிரமா போயிடுன்ற மாரி சொல்லியிருப்பாரு. அவன் நைஸா சீக்ரெட்டா வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பான். அத எடுத்துட்டு போயிட்டு லைக் அங்க காட்டுனோனே தியாங் அப்படி அழுவுறான். அந்த குழந்தை அப்படியே அவன உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. என் புள்ளைய என்னையே பார்க்க விடல. எப்படிப்பட்ட அப்பன்ல நானு. உன்னை இவ்வளோ வலியோட அவளுக்கு கொடுத்துருக்கேன்டா. என்னை மன்னிச்சிடு. என்னை படிச்சுட்டுடா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ரொம்ப அழுகுறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு விடுங்க எல்லாமே சரியாயிடும். வேணாண்ணி உங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல லைஃப் வாழுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து லைக் கன்சோல் பண்ணுறான். அவனும் பார்த்துட்டு ஒரு சேடாக ஸ்மைல் பண்ணிட்டு ஐ ஹோப்டா எல்லாமே நல்லா தான் நடக்கும். அந்த நாளுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதே டைம் வந்து லைக் வீக்கும் ஷைனிக்கும் லவ் டெவலப் ஆகிருக்கும். அவங்க அப்பப்போ பேசுறது நைஸாக ஜின்னுக்கு தெரிஞ்ச செம்மையை திட்டுவார். தெரியாமல் போய் சீக்ரெட்டாக பேசுறது. வீக்கும் வந்து ஃபஸ்ட்டு லைக் யாரையும் நம்புறதுக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஆனால் ஷைனியோட கேரக்டர் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணியிருப்பா. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக பேச வீக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். பரவாயில்ல அவள் வந்து ரியா மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ 2 பேருக்கும் லவ் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து லைக் பர்மிஷன் கேட்குறா ஜின்கிட்ட. ஜின் செம்மையாக கோப்படுறாரு. எல்லா விஷயம் தெரிஞ்சும் எப்படி ஷைனி இங்கே வர அப்படின்ற மாதிரி. அவள் ரொம்ப அழுகிறா. ரொம்ப நல்லவன். எனக்கு அவனை கட்டி தரலனா நான் கண்டிப்பாக செத்துருவேன் அப்படின்ற மாதிரி வேகமாக கதவை போய் டாப்போ போட்டா. நீங்கள் அப்படியே குழந்தைய வச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி. ஷைனி கதவு தர ஷைனி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கவே இல்லை. ஸோ இப்படியே வந்து 1 ஹவருக்கு அப்புறம் ஜின் போய் கதவை தட்டுறாரு. ஷைனி உனக்கு தானே பிடிச்சிருக்கு. சரி நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. கதவை தர அப்படின்னா லைக் கதவை டக்குன்னு திறந்து போய் ஹக் பண்ணிக்கிறா. தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுகிறா. சரி ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். அந்த மேரேஜ்க்கு தேங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ லைக் செம கோவம் வருது ஷைனிக்கு. எப்படி அவர் இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணிப்பார் அது எனக்கு தெரியாது. அவனை என்னால் மன்னிக்கவும் முடியாது. அவன் வரமாட்டானா இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம். அவன் வருவானா இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி அங்கே போகிறாரு சின்ன. ஸோ இந்த விஷயம் அப்படியே வீக்கும் தெரியுது. அவர் வந்து முடியாது இந்த கல்யாணமே வேணான்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இது தயவுக்கு தெரிஞ்சு வந்து லைக் என்னால் வந்து உங்களோட லைஃப் வீணாக போகக்கூடாது. ஏற்கனவே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. லைக் வியோட லைஃப் இப்படி ஆகிடுச்சுன்ட்டு ஏற்கனவே கவலையாக இருக்குது. ஸோ லைக் ஓகே நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. லைக் ஓரமாக இருந்து பார்த்துருப்பாரு யாருக்குமே தெரியாமல். லைக் அவங்க தாலியை கட்டும் போது தேவங்க அந்த வாசல்லேருந்து பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி முடித்தோன்னே அங்கேருந்து டக்குன்னு போயிருப்பாரு. ஜின் பார்த்துட்டாருன்னா பிரச்சனை ஆகும்ன்ட்டு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும் ஒரு 3.5 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ நீங்கள் பையனை ஸ்கூலில் சேர்க்க வந்திருப்பீங்க. ஸோ அங்கே எல்லாம் அட்மிஷனுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்ருக்கீங்க. அங்கே ஃபாதர் நேம் லைக் அந்த பிளாங்க்கு மட்டும் அப்படியே விட்டுட்டு கொடுக்குறீங்க. மேடம் உங்கள் ஃபாதர் நேம் போடுங்க மேடம், அப்போ தான் இந்த ஃபார்மை இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக பார்த்துட்ருக்கீங்க. மம்மி ஏன் மம்மி இங்கே பாருங்கள் ஃபாதர் நேம் போடவே இல்லை. நான் சொல்லியிருக்கேன்ல, நான் எத்தனை நாள் கேட்டேன் அப்பா பேர் என்ன, அப்பா எங்கே இருக்காரு, அப்பா எப்பா வருவாருன்னு. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஏன் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்பா ஒரு தடவை கூட வந்து பார்க்கல என்ன. போங்க மம்மி, இந்த ஸ்கூலில் என்ன எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க. ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ். அப்பா பேர் என்ன, அவரை வர சொல்லுங்களேன். பசங்க எல்லாம் இல்லைன்னா கிண்டல் பண்ணுவாங்க.
அப்படின்ற மாதிரி அப்படியே ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அழுதுட்டு. அப்போ வந்து அதில் கிம் தயாங்னு ஃபில் பண்ணுங்க அப்படின்ற ஒரு வாய்ஸ் வருது. நீங்கள் அழுதுகிட்டே பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா தயாங் வந்து நின்றுருக்கான் ஒரு ஸ்மைலோட. பின்னாடி தூரத்தில் வி போய் லைக் ஹக் பண்ணிக்கிறான் பையன். ஓகேவா, அவன் பேர் டெட்டே. ஸோ டெட்டே போய் ஹக் பண்ணிக்கிறான். அங்கிள் அங்கிள் நீங்கள் எப்போ இப்படி வந்தீங்க, ரொம்ப நாளாச்சு, என்னை ஏன் பார்க்க வரல அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக லைக் வி வந்து ஷார்ட் ஹேர் வச்சுருப்பான், தயாங் லாங் ஹேர் வச்சுருப்பான். ஸோ வி தான் சொல்லிட்டு அவன் கரெக்டாக ஹக் பண்ணிட்டான் ஷார்ட் ஹேர் வச்சு. ஸோ தயாங்கை பார்த்துட்டு, இது யாரும் உங்களை மாதிரியே இருக்காங்க, அது என்னோட அண்ணன். உங்களோட அண்ணனா, ஏன் நான் பார்த்ததில்ல, ஏன் என்கிட்ட காட்டவே இல்லை. அவர் வெளியூரில் இருந்தார், இப்போ தான் வந்தார். அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, முறைக்கிறீங்க. உங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லணும் தான் நீங்கள் முறைச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்படி திரும்புறீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் வி. அப்படியே அந்த குழந்தை பார்க்குது. நீங்கள் தான் எங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கிட்ட போய் கேட்குது. ஆமாம், நான் தான் உங்கள் அப்பா. என்னை ஏற்றுப்பியா, இத்தனை வருஷம் ஒன்று பார்க்காம இருந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி லைக் அவன் கையை அப்படி காட்டுறான், லைக் ஹக் பண்ண சொல்லி. அழகாக டெட்டையும் போய் ஹக் பண்ணிக்கிறான். அவன் பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுகுறான். அப்படி கண்ணெல்லாம் சிவந்து போச்சு அந்த பிள்ளைக்கு, அப்படி அழுதுட்டு இருக்கான். அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி மன்னிச்சிருன்னு கேட்டுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. குழந்தைய கூட்டிகிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ அந்த ஃபார்மை கொடுத்தாச்சு, ஓகேன்னு சொல்லியாச்சு. ஓகேவா, அட்மிஷனுக்கு வி வந்து வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் கோவத்தில் அப்படியே அங்கேருந்து போயிருப்பீங்க. ஸோ லைக் தேவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ வி பக்கத்தில் நின்றுட்டு, இங்கே பாரு, இதுதான் ஸ்டார்டிங், எல்லாமே சரியாகும் சரியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்பப்போ வந்து தேவன் உங்களை வந்து பார்ப்பான். ஆனால் நீங்கள் அப்பப்போ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது, லைக் குழந்தைய கதவை வந்து லைக் ரூமில் போட்டு கதவை சாத்திடுறது, அவனை பார்க்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து ஜின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். சரி பரவாயில்ல, இப்படியே விட்டால் பிள்ளை லைஃப் என்ன ஆகிறது, பரவாயில்ல அவனை மன்னிப்போம், இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் மன்னிக்கிறாரு. ஸோ வித் ஜின் விருப்பத்தோட வி வந்து தேவங்க வந்திருப்பார். இதுக்கு முன்னாடி ஜின் எப்போ இல்லையோ அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பார். இப்போ ஜின் விருப்பத்தோடு வந்திருப்பார். நீங்கள் வந்து ரொம்ப திட்டுறீங்க எதுக்கு விட்டீங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ஜின் பேசியிருப்பார். நீங்கள் சொல்லியிருப்பீங்க லைக் என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினா, எப்படி என்னை மன்னிக்க சொல்கிற அப்படின்ட்டு. லைக் நீ மன்னிக்க வேணாம், ஜஸ்ட்டு பிள்ளைய பார்க்க விடு, அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க. இப்படியே ஒரு 2 years ஆகியிருக்கும். தினமும் வருவான் தேவன் வந்து அந்த குழந்தைய கூட விளாண்டுட்டு அவனுக்கு பொருள்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துப்பான். அப்பப்போ உங்ககிட்டயும் பேச ட்ரை பண்ணுவான், ஆனால் நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் அப்படியே வந்து குழந்தைக்கு வந்து பொம்மை சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். அப்போ பையன் வந்து வெளில விளாட போயிருப்பான். அப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. வேன் நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. என்னை மன்னிச்சிடுவேன், சத்தியமா நீ தெரிஞ்சிருந்த உன் மேலே கையே வச்சிருக்க மாட்டேன். உன் தங்கச்சி பண்ணதுக்கு உன் தங்கச்சி மட்டும்தான் பழி வாங்கணும்னு நினச்சேன். சத்தியமாக அது நீயும் தெரியாது வாயன். ஏதோ என் தம்பி இந்த நிலைமைக்காகனா பழி வாங்கணுன்றதுக்காக நான் இவ்வளோ தூரம் இறங்கிட்டேன். நான் சத்தியமாக அது நீயும் தெரிஞ்சு நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் வாயன். ஏதோ முட்டாள்தனமாக ஒன்று இப்படி பண்ணிட்டேன். ப்ளீஸ் வாயன், ப்ளீஸ், இத்தனை வருஷம் என்னை தண்டிச்சது போதும், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோவேன். அவன் காலையே அவன் காலையே விழுந்துடுறான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுறீங்க. நான் எத்தனை முறை சொன்னேன், ஒரு தடவை கேட்டீங்களா? என் முட்டாள்தனம் மகன், என் முட்டாள்தனம். என்னால் புரிஞ்சிக்க முடியல. பகை என் கண்ணை மறைச்சிடுச்சுடி. மன்னிச்சிடுவான், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுடி ப்ளீஸ் மகன். உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் என் குழந்தைக்கு நல்ல புருஷனாகவும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுவான், ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் லைக் அவனை அப்படியே மேலே அப்படியே எழுப்பி
ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ பண்ணது தப்பு தான். நீ தெரியாம தான் பண்ண. ஆனால் நான் சொன்னது ஒரு தடவை கேட்டிருக்கலாம். அந்த ஒரு கோவம் தான் இத்தனை வருஷம் என்னை பேச விடாமல் தடுத்துச்சு. ஆனால் நீ எப்போ என் பிள்ளைய உன் பிள்ளைய நினச்சி, அது உன் பிள்ளை தான், உன் பிள்ளைய நினச்சி எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து அவன் நல்லா பார்த்துக்கிற. எனக்கு நம்பிக்கை இருக்கு இனிமேல் நீ அந்த பழைய தேவங்க மாற மாட்டேன்னு. என் தங்கச்சி பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறமாவது எல்லா வாழ்க்கையும் நல்லா இருக்கட்டும் அப்படின்றாங்க. அப்போது வந்து லைக் வியும் ஷைனி ஜின் இது பையன் டெட்டே எல்லாமே ஒரே நேரத்தில் வந்திருப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேர் ஹக் பண்ண பார்த்து எல்லாருமே ஹாப்பியாகிறாங்க. வி வந்து தேவங்க கட்டி பிடிச்சிக்கிறான். யோங் அண்ணி மடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. எல்லாம் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க என்னடா அப்படின்ட்டு. பார்த்தா நம்ம ஷைனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. ஸோ ஓகேடா, இதோட ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தேன் மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், மேபி எனக்கு ஹெல்த்து சரியில்லைன்னா கொஞ்சம் லேட்டாக வரும்டா வீடியோ, மன்னிச்சிக்கோங்க. பாய் அம்மி சரங்கே.